விரதங்களிலே விஷ்ணுவுக்குடைய சிறப்பான ஒரு விரதம் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய ஏகாதசி. மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதமானது சொர்க்கவாசல் என்று சொல்வார்கள். சொர்க்கவாசல் ஏகாதசி என்று சொல்வார்கள். அவரை தரிசிக்கின்ற பொழுது இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய நாகதோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். மார்கழி மாதத்திலே வரக்கூடிய கடைசி ஏகாதசியாக சொர்க்கவாசல் ஏகாதசி அன்று எங்களுடைய ஆன்மா இறைவனிடத்திலே இரண்டரை கலக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு உண்டாகும். விஷ்ணுவிடத்திலே இரண்டரை கலக்கக்கூடிய தன்மை உருவாகும். இந்தியாவிலே கூட சிவனையும் விஷ்ணுவையும் வேறாக பிரித்து பார்ப்பார்கள். ஆஸ்திகர் நாஸ்திகர் என்ற ஒரு தன்மை அங்கே இருக்கின்றது. மனிதர்களாகிய நாங்கள் சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பிரித்து பார்த்து வணங்குகின்றோம். அப்படியெல்லாம் வணங்கக்கூடாது. சாந்தாகாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநேனம் யோகிகத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ வைகரம் சர்வலோகைகநாதம். இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய விரதங்களிலே விஷ்ணுவுக்குடைய சிறப்பான ஒரு விரதம் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய ஏகாதசி. ஒவ்வொரு மாதமும் இந்த ஏகாதசி விரதம் வரும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஏகாதசி வளர்ப்புற ஏகாதசி தேய்புற ஏகாதசி என்று 2 தரம் ஏகாதசி வரும். அதிலே மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதமானது சொர்க்கவாசல் என்று சொல்வார்கள். சொர்க்கவாசல் ஏகாதசி என்று சொல்வார்கள். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. வைகுந்த லோகத்திலே மகாவிஷ்ணு அனந்த சயனத்திலே குடிகொண்டு இருக்கக்கூடிய சயனத்திலே இருக்கக்கூடிய அந்த அவதாரம், அந்த வடிவம் நடுக்கடத்திலே சமுத்திரத்திலே வைகுந்தத்திலே மகாலட்சுமி தாயாருடன் அனந்தன் என்கின்ற நாகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவருடைய உடம்பிலே படுத்திருக்கக்கூடியவர். சயனம் என்றால் படுத்தல், தூங்குதல் என்று அர்த்தம். சயனித்தல் என்றால் தூங்குதல் என்று அர்த்தம். ஒரு கையை தலைக்கு கீழே வைத்து சரிவாக படுத்திருக்கக்கூடிய தன்மை, அதுக்கு பேர் அனந்த சயனம் என்ற பெயர். ஏனென்றால் அந்த அனந்தன் என்கின்ற நாகத்திலே அவர் அப்படி படுத்திருந்தபடியால் அனந்த சயனம் என்ற அந்த தூக்கத்திற்கு அப்படியான ஒரு பெயர் ஏற்பட்டது. இறைவனுக்கும் அந்த பெயர், விஷ்ணுவுக்கும் அந்த பெயர், அந்த வடிவத்திலே அந்த பெயர் அவருக்கு அனந்த சயனன் ரங்கநாதர் பெருமாள் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. அவரை தரிசிக்கின்ற பொழுது இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய நாகதோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். நாங்கள் எவ்வளவு பாவங்கள் புண்ணியத்திலே பூலோகத்திலே தெரிந்து தெரியாமல் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் இந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்து அந்த ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்கின்ற பொழுது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். கொடுத்து நாங்கள் அந்த விரதத்தை பூர்த்தி செய்கின்ற பொழுது அதனாலே ஏற்படக்கூடிய பலாபலனானது இந்த சொர்க்கவாசல் ஏகாதசி விரதத்தை சிவராத்திரி நோன்பை நாங்கள் எப்படி நோக்கின்றோமோ அதே போன்று கண் விழித்திருந்து விடியும் வரை கண் விழித்திருந்து இந்த சொர்க்கவாசல் தினத்திலன்று விஷ்ணுவுடைய நாமத்தை, ஹரிநாமத்தை சொல்ல வேண்டும். ஓம் நமோ நாராயணா என்ற கரிநாமத்தை சொல்லி விடியும் வரை பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் விழித்திருந்து அந்த நாராயணனுடைய நாமத்தை ஜபித்து விடியும் வரை நாங்கள் அந்த உபவாசத்தை மேற்கொண்டு அந்த ஜபித்தால் அதிகாலையிலே விஷ்ணுவுடைய வைகுந்த வாசல் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு காத்தற்கடவுளாகிய விஷ்ணு பகவான் தன்னிடத்திலே அந்த ஆன்மாவை சேர்த்து கொள்வார். அந்த ஆன்மா விஷ்ணுவிடத்திலே சென்று
மறுபுறப்பில்லாமல் ஒளி வடிவாக விஷ்ணுவிடத்தில் ஐக்கியமடையக்கூடிய தினம் இந்த சொர்க்கவாசல். சிவராத்திரி விரதத்துக்கு சரிநிகரான விரதம் சொர்க்கவாசல். சிவராத்திரி விரதம் இருந்து சிவனை பூஜிக்கின்ற பொழுது என்ன பலன் உண்டாகுமோ அதே பலன் மகாவிஷ்ணுவை காத்திருக்கடவுளாகிய விஷ்ணுவை நாங்கள் வழிபட்டு இந்த சொர்க்கவாசல் விரதத்தை மேற்கொள்கின்ற பொழுது அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கும். சிவராத்திரியும் ஒவ்வொரு மாதமும் இருக்கின்றது. மாத சிவராத்திரி இருக்கின்றது. ஆனால் விசேடமானது மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரி தினம். அதே போன்று ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி விரதம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. 2 ஏகாதசிகள் வரும், தேய்பிறை ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி. அந்த விரதத்தை நாங்கள் வளர்பிறை ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு வர வேண்டும். அந்த வளர்பிறை ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து நாங்கள் அந்த ஒரு வருடம் வரையும் அந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய கடைசி ஏகாதசியாக சொர்க்கவாசல் ஏகாதசி அன்று எங்களுடைய ஆன்மா இறைவனிடத்திலே 2 கலக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு உண்டாகும். விஷ்ணுவிடத்திலே 2 கலக்கக்கூடிய தன்மை உருவாகும். அந்தளவு மகிமை வாய்ந்தது சொர்க்கவாசல் ஏகாதசி. ஆகவே இந்த ஏகாதசி விரதத்தை நீங்கள் எல்லோரும் நல்ல முறையிலே அனுஷ்டித்து இந்த மார்கழி மாதத்திலே வரும் திருவம்பாவை சிவனுடைய ஆலயத்தில் நடைபெறும் திருவம்பா பூஜையிலே 7ஆம் பூஜையிலோ அல்லது 8ஆம் பூஜையிலோ அந்த இடைநடுவிலே சொர்க்கவாசல் ஏகாதசி வரும். மார்கழி 1 மாதமும் திருப்பாவை பூஜை நடைபெறும் விஷ்ணு ஆலயங்களிலே. அந்த திருப்பாவை இடையிலே திருவம்பா பூஜை, சிவனாலயங்களிலே திருவம்பாவை பூஜையும் 10 நாட்கள் நடைபெறும். திருவம்பாவை பூஜைக்கிடையிலே இந்த சொர்க்கவாசல் ஏகாதசியும் வரும். 2ம் ஒன்று சேர்ந்து வரும். ஆகவேதான் இந்த சொர்க்கவாசல் ஏகாதசியான நாங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கின்ற பொழுது நாங்கள் தெரிந்து தெரியாமல் பூலோகத்திலே எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அதிலே இருந்து விடுபட்டு அந்த ஆன்மா விஷ்ணுவிடத்திலே சென்று ஒளி வடிவாக மோட்சமடைகின்றது. சொர்க்கவாசலிலே சேர்கின்றது, வைகுந்தத்திலே சென்று மோட்சமடைகின்றது. ஏனென்றால் நான் சொன்னேன், ஹரிகரசுதன் ஹரிகரபுத்திரன் ஐயப்பனுடைய விரதமும் இந்த மார்கழியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த பிள்ளை ஹரிகரபுத்திரன் ஐயப்பன். அதேபோன்று சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த வடிவம் ஹரிகரன். மார்கழியிலே சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை, இருவரையும் ஒன்று சேர வழிபடக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்திலே எங்களுக்கு கிடைக்கின்றது. ஒரே நேரத்திலே சிவனையும் விஷ்ணுவையும் வழிபடக்கூடிய தன்மை மார்கழி மாதத்திலே உண்டாகின்றது. திருப்பாவை பூஜைக்கிடையிலே திருவம்பாவை பூஜை 2ஐயும் நாங்கள் தரிசிக்கின்ற பொழுது சிவனையும் விஷ்ணுவையும் தரிசிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. ஆகவே இதனால் இந்த சொர்க்கவாசல் விரதம் திருவம்பாவுக்கிடையிலே வரும். நாங்கள் அந்த விரதத்தை நல்ல முறையில் அனுஷ்டித்து விஷ்ணுவுடைய பாதார விந்தங்களிடத்திலே எங்களுடைய ஆன்மா சென்றடையக்கூடிய தன்மை அன்றைக்கு ஏற்படுகின்றது. சிவன் வேறு விஷ்ணுவர் கிடையாது. ஆனால் இந்தியாவிலே கூட சிவனையும் விஷ்ணுவையும் வேறாக பிரித்து பார்ப்பார்கள். ஆஸ்திகர் நாஸ்திகர் என்ற ஒரு தன்மை அங்கே இருக்கின்றது. வைஷ்ணவர்கள் சைவர்கள் என்ற பாகுபாடு இருக்கின்றது. இங்கெல்லாம் பிரித்து பார்ப்பார்கள். நீங்கள் சிவனுடைய ஆலயங்களிலே சென்று பார்த்தால் தெரியும். மூலஸ்தானத்திலே சூபியிலே சிவனுடைய பண்டிகை கோவில் பண்டிகையிலே பாருங்கள், பின்பக்கத்திலே அந்த பண்டிகையின் சூபியினுடைய பின்புறத்திலே ஆறு இருப்பார் என்றால் மகாவிஷ்ணு தான் இருப்பார். சூபியிலே பின்பக்கத்திலே மூலஸ்தானத்துக்கு பின்பக்கத்திலே பண்டிகை அண்ணாந்து பார்த்தால் தெரியும், அங்கே மகாவிஷ்ணு தான் இருப்பார் சிவனுடைய பண்டிகையிலே. அதே போன்று விஷ்ணுவுடைய ஆலயத்திலே சென்று பார்த்தால் தெரியும், அங்கே சிவன் இருப்பார். ஆனால் இந்தியாவிலே அப்படி செய்ய மாட்டார்கள், சிவனை வைக்க மாட்டார்கள். விஷ்ணு வணங்கியது சிவபெருமானை, சிவன் வணங்கியது விஷ்ணுவை. அவர்களுக்குள்ளே இந்த பேதமும் கிடையாது. ஆனால்
மனிதர்களாகிய நாங்கள் சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பிரித்து பார்த்து வணங்குகின்றோம். அப்படியெல்லாம் வணங்கக்கூடாது. அதெல்லாம் பாவம். 2 பேரும் வேறு கிடையாது. ஆகவே இருவரையும் நாங்கள் சேர்த்தே வழிபட வேண்டும். சிவன் அளித்தற் கடவுள், இவர் காத்தல் கடவுள். ஒரு பிள்ளை பிழைவிடுகின்ற பொழுது தகப்பன் அந்த பிள்ளையை தண்டித்து அந்த பிள்ளையுடைய பிழையை திருத்தி நல்வழிப்படுத்துகின்றார். தாய் அந்த பிள்ளையை 10 மாதம் சுமந்து பெற்று நல்ல முறையிலே புத்தி சொல்லி வளர்க்கின்றார். இந்த 2 தன்மையும் தான் சிவனும் விஷ்ணுவும் செய்யக்கூடிய செயல். ஆகவே நாங்கள் இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த சொர்க்கவாசல் என்று சொல்லக்கூடிய ஏகாதசி விரதத்தை நல்ல முறையிலே அனுஷ்டித்து விஷ்ணுவனுடைய பாதாள விந்தங்களை பணிந்து எங்களுடைய ஆன்மா எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணுவுடைய வைகுந்தத்தை சென்று சொர்க்கவாசலை சென்று அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நல்ல விதமாக எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.